மதிப்பிற்குரிய மாண்புமிகுவா இருப்பாரேன்னு பார்த்தா இல்ல மதுசூதன காலத்துல இருந்து இன்பநிதி காலம் வரைக்கும் எடுபடிதான நித்தம் நிரூபிச்சுக்கிட்டே இருக்கிறாரு மிஸ்டர் மினிஸ்டர் பாபு அவர்கள். தமிழ்நாட்டுல சட்ட ஒழுங்கு சீர்கட்டு போய் நிற்குது. கண்ட இடத்துலயும் கஞ்சா விற்கிறான், கள்ளச்சாராயம் விற்கிறான், கண்ட்ரோல்லே இல்லை. எங்க கிட்ட ஒரு விஷயம் கொடுத்து பாருங்க, எப்படி கண்ட்ரோல்ல வச்சிருக்கிறாங்கன்றது தெரியும்னு பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நேற்றைய தினம் பேசியிருக்கிறார். இவருக்கு பயம் வந்துருச்சு. என்னடா இது, கண்ணுக்குட்டியை வளர்த்து விட்டு இருக்கிறோம், ஜாஃபர் சாதிக்கை வளர்த்து விட்டு இருக்கிறோம், ஞானசேகரனை வளர்த்து விட்டு இருக்கிறோம். இவரு கண்ட்ரோல் எடுத்துட்டாருன்னா எல்லாரும் கம்பிடணுமே, கூட சேர்ந்து நம்மளும் கம்பிடணுமேன்ற பயம் தான், வேற ஒண்ணும் இல்லை. கண்ட்ரோல்ல வச்சுக்கிறத பத்தி பாமக எங்களுக்கு கருத்து தர வேணான்னு சேகர் பாபு அவர்கள் சொல்றாங்க. உண்மைதான். நீங்க கண்ட்ரோல்ல வச்சிருந்தா தான் 70 பேருக்கு பாட கட்டின கண்ணு கொட்டி திரும்பி வந்து பாட கட்ட ஆரம்பிப்பானா? நீங்க வாங்குறத வாங்கிக்கிட்டு விற்கிறத வித்துக்கடான்னு கண்ணு கொட்டி அமுச்சு விட்டுறீங்க. அவன் அந்த 70 பேருக்கு முதல் காரியம் கூட இன்னும் முடியல, அதுக்குள்ளார அடுத்து 2 பேரை அனுப்புறதுக்கு தயாராயிட்டா, திரும்பி கள்ளக்கச்சாராய ஆரம்பிச்சுட்டான். இதுதான் நீங்க கண்ட்ரோல்ல வச்சிருக்கக்கூடிய லட்சணம். உங்களுக்கு கண்ட்ரோலா முக்கியம், உங்களுக்கு கண்ணுக்குட்டி தான் முக்கியம், உங்களுக்கு சட்ட ஒழுங்கா முக்கியம், உங்களுக்கு ஜாஃபர் சாதிக்கு தான் முக்கியம், உங்களுக்கு நியாயம் முக்கியமாங்க, உங்களுக்கு ஞானசேகரன் தான் முக்கியம். அதுக்கப்புறம் வேற அவர் சொல்றாரு கண்ட்ரோல்ல சொந்த கட்சியவே கண்ட்ரோல்ல வச்சுக்கலாம் அப்படின்லாம் சொல்றாரு. நாங்க என்ன கேட்கிறோம்னாங்க, ஒரு அடிப்படை நாகரிகம் கருதி சில விஷயங்களை எல்லாம் நாங்கள் பேசுறதையே தவிர்த்துக்கிட்டு இருக்கோம். அதெல்லாம் உங்க சொந்த விஷயம், நாங்க பேசக்கூடாது. இப்பயும் நாங்க பேச விரும்பல. நீங்க ஆனா கட்சியினுடைய நிறுவனர் தலைவர்னு சொல்லியிருந்தா கூட நாங்க இதை பேசிருக்க வேண்டிய அவசியம் இருக்காது. நீங்கள் அப்பா பிள்ளைன்னு சொன்னதுனால சொல்றோம். பாட்டாளி மக்கள் கட்சி உட்கட்சி ஜனநாயகத்தை அத்தனை கட்சிக்கும் போதிக்கக்கூடிய ஒரு கட்சி. ஏன்னா இது கட்சி என்பதை தாண்டி ஒரு குடும்பம், இது ஒரு பெரிய குடும்பம். உங்க சொந்த பொண்ணு விவகாரத்திற்காக போலீஸ மும்பைக்கு அனுப்பி நீங்க போலீஸ பயன்படுத்துற நீங்க கண்ட்ரோல்ல வச்சிருக்கிறத பத்தி பேசலாமாங்க? எங்களுடைய நிறுவனரும் தலைவரும் பொதுக்குழு கூட்டத்திற்கு பின்பாக பல்வேறு நிகழ்ச்சியில ஒன்னா கலந்திருக்கிறாங்க, புகைப்படம் வந்திருக்கு, பல விஷயங்களை ஒன்னா சேர்ந்து முடிவு பண்ணியிருக்கிறாங்க. அதற்கு பின்பாக நாங்கள் மாநாடு நடத்திருக்கிறோம், போராட்டம் நடத்திருக்கிறோம், மக்களுக்கான பல விஷயங்களை முன்னெடுத்து சென்றிருக்கிறோம். நீங்க உங்க பொண்ணு கூட எடுத்த மாதிரி ஏதாவது ஒரு போட்டோ வந்துச்சா? நீங்க கண்ட்ரோல்ல வச்சிருக்கிறத பத்தி எங்களுக்கு பாடம் நடத்த தேவையில்லை. நீங்க கண்ட்ரோல்ல வச்சுக்கீங்க, சரிங்களா? நீங்க கண்ட்ரோல்ல வச்சிருக்கீங்க.